Hello students, welcome to the Sennam app NEET JEE Academy. Last session la nama haloalkane haloarine la classification of compounds nama study பண்ணோம். In the session la we are discuss about the chemical properties of the haloalkanes. Haloalkane வந்து எப்படி chemical reactions ல other compounds ஓட involve ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த செஷன்ல நம்ம ஸ்டடி பண்ண போறோம். So generally haloalkanes are react with the other compounds to form a three type of reactions. So in first one, nucleophilic substitution reaction. Nucleophilic. Here nucleophilic means here nucleo, that means nucleus. Philic means attracted, that means nucleus attracted. Nucleus அப்படின்னா ஒரு ஆட்டம்ல இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்ல two particles இருக்கு. ஒன்னு நியூட்ரான், another one proton. நியூட்ரான் இஸ் சார்ஜ்லெஸ், சார்ஜ் கிடையாது. புரோட்டானுக்கு பிளஸ் பாசிட்டிவ் சார்ஜ். அப்ப நியூக்ளியஸ்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு நியூக்ளியஸோட சார்ஜ் லைக் பாசிட்டிவ் சார்ஜ் நம்ம சொல்ல போறோம். இப்போ ஆட்டம் இருக்கு அப்படின்னா அந்த ஆட்டம்ல அதோட சரௌண்டிங்ல எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகி வரும். சென்டர்ல நியூக்ளியஸ் இருக்கக்கூடியது, அந்த நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய சார்ஜ் லைக் பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்றது. அப்ப நியூக்ளியஸ்னு சொன்னீங்கன்னா அது பாசிட்டிவ் சார்ஜ். அப்ப நியூக்ளியோஃபிலிக் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா பாசிட்டிவ் அட்ராக்டட். அப்ப பாசிட்டிவ் அட்ராக்டட்னா itself having negative charges. So here nucleophilic means itself having a minus, it attract the positive charges. That means a nucleophile or nucleophilic. Substitution reaction. அப்ப ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஆர் ஆட்டம் இன்னொரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய ஆட்டம் ஆர் குரூப் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகுது, சப்ஸ்டியூட் பண்ண போகுது. அதான் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றது. ஓகே, நெக்ஸ்ட் எலிமினேஷன் ரியாக்ஷன். எலிமினேஷன் ரியாக்ஷன் ஹாலோ ஆல்கேன்ல another டைப் ஆஃப் ரியாக்ஷன் எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ் இன்வால்வ் ஆகும். ஒரு ரியாக்டன்ட்ல ஏதாவது சம் ரியேஜன்ஸ் நம்ம போடும்போது அதுலேருந்து ஸ்மால் மாலிகூல்ஸ் ஆர் ஆட்டம்ஸ் வந்து எலிமினேட் ஆகுறது லைக் எலிமினேஷன் ரியாக்ஷன் சொல்றது. அதுலேருந்து நீங்கி வெளியில போயிடும் எலிமினேஷன் ரியாக்ஷன் சொல்றது. லாஸ்ட் ஒன் ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ். இப்போ ஒரு ஹாலோ ஆல்கேன்ஸோட நம்ம ஒரு மெட்டலை ரியாக்ட் பண்ணும்போது இதுல ஒரு சம் காம்பவுண்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஓகேயா? ஸோ அதுதான் நம்ம ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்றோம். So the first one, nucleophilic substitution reaction. For example, we are taking the one of the haloalkane like a CH3Br. When react with the one nucleophile, for example, base sodium hydroxide, when using the base sodium hydroxide, here OH acts as a nucleophile because OH having a negative charges when react with the solvent or anyone to form a OH minus negative charges. Okay, here OH minus acts as a nucleophile. This nucleophile attacked with the CH3Br. haloalkane இது வந்து அட்டாக் பண்ணும். அப்படி அட்டாக் பண்ணும்போது இங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய நியூக்ளியோஃபைல் லைக் Br minus CH3 Br மைனஸ், இந்த Br மைனஸ் நியூக்ளியோஃபைல இங்க இருக்கு. இந்த நியூக்ளியோஃபைல இந்த நியூ நியூக்ளியோஃபைல வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகுது. அப்ப சப்ஸ்டியூட் பண்ணிச்சுன்னா இட் ஃபார்ம் லைக் CH3OH, ஒரு ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும். அப்ப ஆல்கைல் ஹாலைட்ல ஒரு பேஸ் ரியாக்ட் பண்ணும்போது இங்க ஒரு நியூக்ளியோஃபைலுக்கு பதிலா இன்னொரு நியூக்ளியோஃபைல் சப்ஸ்டியூட் பண்ணி லைக் ஆல்கஹால் ஃபார்ம் ஆகுது. திஸ் இஸ் கால்ட் அஸ் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். இது மாதிரி நிறைய நியூக்ளியோஃபைல்ஸ் இருக்கு. இதுல நம்ம ஒன் ஆஃப் த நியூக்ளியோஃபைல் ஹைட்ராக்சைடு அயன் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ மேபி வாட்டர் நம்ம இதுக்கு மேலே யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் யூஸ் பண்ணாலும் சேம் ரியாக்ஷன்ஸ் லைக் ஃபார்ம் ஆக போகுது. வாட்டர்ல இது செப்பரேட் ஆகும்போது லைக் H பிளஸ் OH மைனஸ் நமக்கு செப்பரேட் ஆகும். அப்போ இந்த OH மைனஸ் தான் நியூக்ளியோஃபைல ஆக்ட் பண்ண போகுது. ஓகே, இட் OH மைனஸ் ஆக்ட் அஸ் அ நியூக்ளியோஃபைல், இட் அட்டாக்ட் டு த CH3Br, இட் ஃபார்ம் லைக் CH3OH. ஓகே, ஸோ இது ஒன் ஆஃப் த ரியேஜன் நம்ம யூஸ் பண்றோம். ஒன் மோர் ரியேஜன் லைக் அமோனியா NH3. இப்போ ப்ரீவியஸா பார்த்த நியூக்ளியோஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கு. ஸோ இட் கால்ட் அஸ் நெகட்டிவ் நியூக்ளியோஃபைல்ஸ். நவ் NH3 is a neutral nucleophile because nitrogen having a lone pair of electron. இதுல நெகட்டிவ் சார்ஜஸ் எதுவுமே இல்லை.
அமீன்ஸ்ல. பட் இந்த அமோனியால இருக்கக்கூடிய நைட்ரஜன்ல ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு. அப்போ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருந்தால் அதுல நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கு, நமக்கு நெகட்டிவ் பாசிட்டிவ் குரூப்பா நமக்கு அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ அப்போ இதுல நம்ம லைக் CH3Br நம்ம யூஸ் பண்ணிப்போம் ஹாலோ ஆல்கேன். இப்போ இங்க இருக்கக்கூடிய NH3 இருந்து என்ன இருக்கு, லைக் ஒரு NH2 இதை ரிலீஸ் பண்ண போகுது. ஸோ அப்போ இது நம்ம அமோனியா நம்ம செப்பரேட் பண்ணோம்னா லைக் H பிளஸ் NH2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து இதை அட்டாக் பண்ண போகுது. அட்டாக் பண்ணுச்சுன்னா லைக் CH3NH2 இட்ஸ் அ பிரைமரி அமீன். அமோனியாவோட ரியாக்ட் ஆகும்போது பிரைமரி அமீன் ஃபார்ம் ஆகுது. ஃபர்தரா இது மறுபடியும் ரியாக்ட் ஆகுது. பிரைமரி அமீனோட லைக் CH3Br ரியாக்ட் ஆனிச்சுன்னா ஃபார்ம் செகண்டரி அமீன். ஓகே, ஸோ இதுல வந்து செகண்டரி அமீனோட ரியாக்ட் ஆயிடும். CH3NH2 அகைன் ஒரு CH3Br நம்ம ரியாக்ட் பண்றோம். CH3Br it form CH3 twice like a NH. இதுல இருந்து ஒரு H இதுல Br HBr ரிமூவ் ஆயிட்டு இந்த CH3 குரூப் இங்க சப்ஸ்டிட்யூட் ஆகும், செகண்டரி அமீன் ஃபார்ம் ஆகும். ஃபர்தரா ஒன் மோர் CH3Br ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா லைக் CH3Br ரியாக்ட் பண்ண வைக்கும்போது ஒன் மோர் H இந்த Br HBr ரிமூவ் ஆயிட்டு லைக் டெர்ஷரி அமீன் ஃபார்ம் ஆகுது. CH3 thrice N டெர்ஷரி அமீன். ஸோ இது எல்லாமே நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிட்யூஷன் ரியாக்ஷன் தான், கண்டினியூஸாக நம்ம நடக்கும். ஸோ அமோனியாவை ரியாக்ட் பண்ணும்போது பிரைமரி அமீன் ஃபர்தர் ரியாக்ட் ஆகும்போது செகண்டரி அமீன், தென் செகண்டரி அமீன் ஃபர்தர் ரியாக்டட் வித் ஹாலோ ஆல்கேன் டு ஃபார்ம் அ டெர்ஷரி அமீன். அப்படி கண்டினியூஸாக ரியாக்ஷன்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகும், லைக் மிக்சர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் கிடைக்குது இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி. ஸோ இந்த நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன்ஸ்ல நம்ம யூஸ் பண்ற அல்கைல் ஹாலைட்ஸ் சொல்லக்கூடிய ஹாலோ ஆல்கேன், அதுல என்னென்ன ஹாலஜன்ஸ் இருந்தா அதோட ரியாக்டிவிட்டி ஆர்டர், அது ரியாக்ஷன் ஆகக்கூடிய டைம் ஆர் ரியாக்ஷன் ஒரு ஸ்பீட்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றதா அந்த ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி. இப்போ ஒரு அல்கைல் ஹாலைட்ல ஃப்ளூரின் இருந்ததுன்னா இட் இஸ் ஷார்டஸ்ட் ஆட்டம், ரொம்ப வந்து ஒரு சைஸ் வந்து ஸ்மாலரா இருக்கக்கூடியது. அதனால பாண்ட் லென்த் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டரா இருக்கும், தென் பாண்ட் ஸ்ட்ரென்த் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப இதை பிரேக் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். அப்ப நம்ம ரியாக்ஷன்ஸ் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிட்யூஷன் ரியாக்ஷன்ல போடும் அப்படின்னா இது ரொம்ப ஸ்லோவா இருக்கும் நியூ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு. பட் இதுல கம்பேர் பண்ணும்போது அல்கைல் ஹாலைட்ல இருக்கக்கூடியதுல அயோடின் பிரசன்ஸா இருந்ததுன்னா லைக் RI அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க, இதுல கூடிய அயோடின் சைஸ் வந்து வெரி பிக்கஸ்ட் ஒன், சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப லார்ஜரா இருக்கும். லார்ஜரா இருக்கிறதுனால இதோட பாண்ட் லென்த், இந்த அல்கைல் குரூப்புக்கும் அயோடின் கூடிய பாண்ட் லென்த் இன்க்ரீஸ் ஆயிடும். அப்போ பாண்டோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப வீக் ஆயிடும், ஸோ ஈஸியா வந்து பிரேக் ஆகக்கூடியது. அப்போ இதுதான் ரியாக்ஷன்ல ஃபாஸ்டா இன்வால்வ் ஆக போகுது. ஓகே, அப்போ ஆர்டர் ஆஃப் த ரியாக்டிவிட்டின்னு பார்க்கும்போது இன்க்ரீஸ் த ரியாக்டிவிட்டி இன் சப்ஸ்டிட்யூஷன் ரியாக்ஷன்ஸ். ஸோ இந்த ஆர்டர்ல ரியாக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் இந்த ஆர்டர்ல ரியாக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஃப்ளூரைட்ஸ் ஆர் த புவர் லீவிங் குரூப்ஸ், அயோடைட்ஸ் ஆர் த பெஸ்ட் லீவிங் குரூப்ஸ். அப்போ ரெண்டு சாய்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அல்கைல் குளோரைடு, அல்கைல் அயோடைட் கொடுக்கும்போது அல்கைல் அயோடைட்ஸ் ஹையர் ரியாக்டிவிட்டி பிகாஸ் இதோட சைஸ் வந்து லார்ஜரா இருக்கும். ஸோ அப்போ இதை சூஸ் பண்றீங்க பெஸ்ட் லீவிங் குரூப். நெக்ஸ்ட் வென் கம்பேர் வித் த மெத்தில் ஹாலைடு, பிரைமரி அல்கைல் ஹாலைடு, செகண்டரி அல்கைல் ஹாலைடு அண்ட் டெர்ஷரி. இப்போ நம்ம அல்கைல் குரூப்பை சேஞ்ச் பண்ண போறோம். இப்போ மெத்தில் பாத்தீங்க அப்படின்னா லைக் ஸ்மாலஸ்ட் குரூப், இது வந்து ஸ்மாலஸ்ட் குரூப் கம்பேர் வித் த பிரைமரி, தென் செகண்டரி, டெர்ஷரி. இப்போ இந்த டெர்ஷரியில 3 அல்கைல் குரூப் பிரசன்ஸா இருக்கிறதுனால இட் ஆக்குபை மோர் ஸ்பேஸ். இதுல ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிடும். அப்ப நமக்கு இங்க CX பாண்ட் பிரேக் பண்ணி ஒரு நியூ நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாச் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு டெர்ஷரியில கம்பேர் வித் த செகண்டரி, பிரைமரி அண்ட் மெத்தில். மெத்தில் குரூப்ல ஒன்லி ஹைட்ரஜன்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்மாலஸ்ட் ஆட்டம். அப்ப அந்த ஹைட்ரஜன் இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய CX பாண்ட் பிரேக் பண்றது வெரி ஈஸி. அப்போ ஒரு நியூ நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாச் பண்றது இங்க ஈஸியா இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது பிரைமரி செகண்டரி கம்பேர் பண்ணும்போது பிரைமரி ஹேவிங் ஒன்லி 1 அல்கைல் குரூப். அப்ப இதுல சப்ஸ்டிட்யூஷன் வந்து ஈஸியா இருக்கு கம்பேர் வித் செகண்டரி. டெர்ஷரி அண்ட் செகண்டரி கம்பேர் பண்ணும்போது டெர்ஷரி ஹேவிங் 3 அல்கைல் குரூப்ஸ், இங்க 3 அல்கைல் குரூப் இருக்கிறதுனால இதை பீட் பண்ணி தான் இந்த CX பாண்டை பிரேக் பண்ணணும். இட் ஹேவிங் மோர் ஸ்ட்ரென்த், இந்த CX பாண்ட்ல இருக்கு. அதே மாதிரி நியூ நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் பண்ணும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. அப்ப செகண்டரிய அண்ட் டெர்ஷரி கம்பேர் பண்ணும்போது செகண்டரி ஹாலைட்ஸ் வெரி ரியாக்டிவ்.
Okay. Next is some examples for the nucleophile substitution reactions. ஸோ இப்போ நியூக்ளியோஃபைல் ரியாக்ஷன்ஸ்ல ஆல்ரெடி நம்ம பார்க்கும்போது ஹைட்ராக்சைட் வாட்டர் அண்ட் அமோனியா பார்த்தோம். இப்போ ஃபர்தராக ஆம்பிடென்டட் நியூக்ளியோஃபைல்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹியர் ஆர் லைக் CH3 Cl இதை நம்ம யூஸ் பண்ணிப்போம். இதில் ஒரு KCN பொட்டாசியம் சயனைடு, பொட்டாசியம் ஆர் நைட்ரில் அப்படின்னு சொல்லக்கூடிய பொட்டாசியம் சயனைட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் CN வந்து பார்த்தீங்க அப்படின்னா it acts as an ambident nucleophile because sometimes CN reacted with like directly attached to like CN, so it form. இப்போ இதுல எப்படி ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னா like CH3 CN அப்படி நமக்கு அட்டாச் ஆயிடும். அப்ப ஈத்தேன் நைட்ரில் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது, CH3 CN அப்படிங்கிறது. when using AgCN silver cyanide யூஸ் பண்ணா it form a CH3NC ஈத்தன் ஐசோநைட்ரில். அப்ப இங்க அட்டாச் ஆகக்கூடிய குரூப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஃபர் ஆகுது. when using the KCN it form the nitrile or cyanide சொல்லுவாங்க. இங்க கார்பன் வந்து அட்டாச்சிங் ஆட்டமா இருக்கும். பட் when using the AgCN அட்டாச்சிங் ஆட்டம் வித் நைட்ரஜனோட இருக்கு. அப்ப இங்க என்ன இருக்கு அப்படின்னா ஆம்பிடென்ட் நியூக்ளியோஃபைல் ஆக்ட் பண்ணுது. ஸோ CN வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு கார்பனோடையும் அட்டாச் ஆகக்கூடியலாம், இந்த நைட்ரஜனையும் அட்டாச் ஆகக்கூடிய ஒரு பொசிஷன் வந்து கிரியேட் ஆகுது. தட் மீன்ஸ் ஆம்பிடென்ட் நியூக்ளியோஃபைல். ஸோ இதே மாதிரி ஒரு ரியாக்ஷன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், நைட்ரைட்லயே நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் when using the potassium nitrite KNO2 நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா when react with the CH3Cl it form like a CH3ONO மெத்தில் நைட்ரைடு ஃபார்ம் ஆகுது. இங்க அட்டாச்சிங் ஆட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜனோட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இதே நம்ம சில்வர் நைட்ரைடு யூஸ் பண்றோம். சில்வர் நைட்ரைடு AgNO2 silver nitride CH3Cl react with AgNO2 silver nitrite. so இதுல ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராடக்ட் CH3NO2 நைட்ரோ மீத்தேன் ஃபார்ம் ஆகுது. அப்ப இங்க அட்டாச்சிங் ஆட்டம் நைட்ரஜன், இதுல அட்டாச்சிங் ஆட்டம் ஆக்சிஜன். ஆமா நம்ம யூஸ் பண்ணிக்கிறது ரெண்டுமே நைட்ரைடு தான் நியூக்ளியோஃபைல் NO2 இது ஆம்பிடென்ட் நியூக்ளியோஃபைல் ஆக்ட் பண்ணிக்குது. அப்ப அட்டாச்சிங் ஆட்டம் டிஃபர் ஆகுது. இங்க வந்து ஆக்சிஜனோட அட்டாச் ஆயிருக்கு, இங்க நைட்ரஜனோட அட்டாச் ஆகுது. அப்ப டிஃபரெண்ட் ஆட்டமோட பாண்டிங் பொசிஷன் சேஞ்ச் ஆகுறதுனால இது கால்ட் அஸ் ஆம்பிடென்ட் நியூக்ளியோஃபைல்ஸ். ஸோ ஆம்பிடென்ட் நியூக்ளியோஃபைல் ரியாக்ஷன்ஸ்லயும் நமக்கு சப்ஸ்டியூஷன் இருக்கு, நியூக்ளியோஃபைல் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வில்லியம்சன் சிந்தசிஸ். அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த நியூக்ளியோஃபைல் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் சொல்லலாம். அது எப்படி சார் நியூக்ளியோஃபைல் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் இங்கே பாசிபிள்? ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் அல்காக்சைடு. when using the sodium alkoxide generally RONA react with the alkyl halide RCl alkyl chloride கூட எடுத்துப்போம், RCl எடுத்துப்போம். when reacted இப்போ ரியாக்ட் ஆகும்போது இங்க வந்து பாத்தீங்கன்னா சோடியம் வந்து பிளஸ் சார்ஜ் இருக்கும், ஆக்சிஜன்ல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜஸ். அப்ப இந்த RO இது நெகட்டிவ் குரூப்பா ஆக்ட் பண்ணி நியூக்ளியோஃபைலா ஆக்ட் பண்ணி இந்த Cl ரீப்ளேஸ் பண்ணிடுது, லைக் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுது. ஸோ இட் ஃபார்ம் லைக் ROR. இப்போ இது ரெண்டு ஆரையும் டிஃபர் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன், லைக் ஒரு பிரைம் ஆர் டேஷ்னு சொல்லக்கூடியதை யூஸ் பண்ணிக்கிறேன், ஆர் டேஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ இங்க அட்டாச் ஆகும்போது லைக் ROR டேஷ், அப்போ ஒரு ஈத்தர் ஃபார்ம் ஆகுது. This is called as a Williamson synthesis or Williamson's ether synthesis ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் CH3ONA sodium methoxide CH3ONA சொல்லக்கூடிய sodium methoxide it react with the CH3Br. இதுல CH3O வந்து நியூக்ளியோஃபைல் எக்ஸிஸ்டிங் நியூ நியூக்ளியோஃபைல் ஆக்ட் பண்ணுது. இதுல Br இருக்கக்கூடியது எக்ஸிஸ்டிங் நியூக்ளியோஃபைல் ஆல்ரெடி ஏற்கனவே இருக்கக்கூடியதா இருக்கு. இந்த நியூக்ளியோஃபைலை வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. ஸோ இட் ஃபார்ம் லைக் CH3OCH3 ஈத்தர் ஃபார்ம் ஆகுது. திஸ் இஸ் கால்ட் அஸ் வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ்.
Next, second reaction, elimination reactions. So elimination reactions la CH3 CH2 Br, bromoethane. We are using the bromoethane react with the alcoholic KOH. Alcoholic KOH. Alcoholic KOH is nothing but base like a KOH mixed with the alcohol. Alcohol mix பண்ணிருக்கும் like alcoholic KOH. இங்க alcohol வந்து like medium act பண்ணுது. Base use பண்ணிருக்கும். So when using the alcoholic KOH, elimination reactions are takes place. இப்போ eliminations அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு halide atom வந்து first remove ஆகுது. அதோட beta position like beta position அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல. இப்போ bromide attached carbon like alpha position சொல்ல போறீங்க. நம்ம நம்பர் பொசிஷன் கொடுக்கும்போது லைக் 1 பொசிஷன் கொடுப்போம். காமன் நேம்ஸ்ல வந்து ஆல்பா பொசிஷன் சொல்றது. ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச்சிங் கார்பன் கால்ட் அஸ் ஆல்பா கார்பன். இப்போ அந்த ஆல்பா கார்பனுக்கு நெக்ஸ்ட் கார்பன் இருக்கிறது லைக் பீட்டா கார்பன். ஓகே, அப்ப ஆல்பா பொசிஷன்ல இருந்து ஹாலைடு ஆட்டத்தையும் பீட்டா பொசிஷன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்றீங்க. அப்ப இந்த எலிமினேஷன் ரியாக்ஷனுக்கு என்ன சொல்லலாம்? another name டீஹைட்ரோஹாலஜினேஷன். டீஹைட்ரோஹாலஜினேஷன் சொல்லலாம். டீஹைட்ரோஹாலஜினேஷன் அப்படின்னா ஹைட்ரோஹாலஜனை நம்ம ரிமூவ் பண்ண போறோம். டீஹைட்ரோஹாலஜினேஷன். another name called as beta elimination. beta elimination. இது ஏன் பீட்டா எலிமினேஷன் சொல்றோம் அப்படின்னா பீட்டா பொசிஷன்ல எலிமினேஷன்ஸ் இன்வால்வ் ஆகுது. ஓகேயா? அப்ப என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுங்க? இங்க இருந்து பிஆர் ரிமூவ் பண்ணிடுறோம், இங்க இருந்து ஹெச் ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணிட்டா இந்த கார்பனுக்கு ஒரு டிவிஷன் கிரியேட் ஆகுது, இந்த கார்பனுக்கு ஒரு டிவிஷன். இங்க ஒரு பாண்ட் கம்மியா இருக்கு, இந்த ஒரு பக்கம் ஒரு பாண்ட் கம்மியா இருக்கு. அப்ப ரெண்டு ஈக்குவல் பண்றதுக்காக இங்க ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிடும். அப்ப இட் ஃபார்ம் லைக் a CH2 டபுள் பாண்ட் CH2 பிளஸ் HBr. இங்க இருந்து பிஆரும் இங்க இருந்து ஹெச் எலிமினேட் ஆயிட்டு இங்க ஆல்ரெடி ஒரு சிங்கிள் பாண்ட் இருக்கு. இப்போ நியூவா ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகி லைக் டபுள் பாண்டா ஃபார்ம். திஸ் இஸ் கால்ட் அஸ் எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ். ஸோ அப்போ இங்கே இது மாதிரி ஆல்ஃபா பொசிஷனில் ஒரு பீட்டா பொசிஷன் மட்டும் இருக்குது, நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் இதை பாருங்க. see the next reaction 2-halobutane. ஸோ ஹாலஜன் குரூப் இங்க இருக்கு, ஹாலஜன் குரூப் இங்க பிரசன்ஸா இருக்கு. அப்போ இந்த ஹாலஜன் அட்டாச் கார்பன் என்ன சொல்லுவோம்? லைக் ஆல்ஃபா பொசிஷன் சொல்ல போறோம். ஆல்ஃபா பொசிஷன். நெக்ஸ்ட் இருக்கிறது லைக் பீட்டா பொசிஷன். அதுமே இதுவும் பீட்டா பொசிஷன். அப்ப ரெண்டு பீட்டா பொசிஷன் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்ப இங்க இருந்து ஆல்பால இருந்து ஹாலஜனையும் பீட்டால இருந்து ஹைட்ரஜன் எலிமினேட் பண்ணா நமக்கு ரெண்டு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் CH3 CH2 CH தென் டபுள் பாண்ட் வித் CH2. இப்போ இந்த பீட்டாவில இருந்து நான் ஹைட்ரஜன் எடுக்கும் போது நமக்கு ஃபர்ஸ்ட் இது ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த பீட்டா பொசிஷன்ல இருந்து ஹைட்ரஜன் எடுத்தோம் அப்படின்னா லைக் CH3, இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணியாச்சு லைக் CH, இங்கேருந்து ஹாலஜன் ரிமூவ் பண்ணிட்டோம், டபுள் பாண்ட் CH CH3, ரெண்டு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. அப்போ இதுல எது மேஜர் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ அப்போ எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ்ல மோர் தென் ஒன் பீட்டா பொசிஷன் இருந்ததுன்னா நமக்கு ரெண்டு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. அப்போ இதுல எது மேஜர் ப்ராடக்ட் அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் வருது. அப்ப இதை நம்ம கன்சிடர் பண்றதுக்கு we are using the Zaitsev rule. ஸோ இந்த கன்ஃபியூஷன்ஸ் வரதை கிளியர் பண்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, Zaitsevங்கிற சயின்டிஸ்ட் ஒரு ரூல் கொடுத்திருக்காங்க. இட் ஸ்டேட்ஸ் தட் த மோர் சப்ஸ்டிடியூட்டட் alkene, the one with the double bond having more alkyl groups, is generally the major product of an elimination reaction. அப்போ ஒரு எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ்ல ஒரு அல்கீன் ஃபார்ம் ஆகுது, அந்த அல்கீன்ல மோர் சப்ஸ்டிடியூட்டட் alkyl groups இருக்கணும். மோர் சப்ஸ்டிடியூட்டட் alkene, that means the one with the double bond having more alkyl groups. அப்ப டபுள் பாண்ட் எடுத்து கன்சிடர் பண்ணும்போது ரெண்டு சைடும் நம்பர் ஆஃப் alkyl groups மேக்ஸிமமா இருக்கிறத நம்ம மேஜர் ப்ராடக்டா நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன் திஸ் ரியாக்ஷன் இப்போ நம்ம டபுள் பாண்டை கன்சிடர் பண்ணுங்க, டபுள் பாண்ட் குரூப்ஸை கன்சிடர் பண்ணிக்கிறோம். இங்க இருக்கு, இதோட ரைட் சைடு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா ஒன்லி 2 ஹைட்ரஜன் அங்க வித்தவுட் ஆல்கைல் குரூப், ஆல்கைல் குரூப் இல்ல. லெஃப்ட் சைடு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ஹைட்ரஜனும் ஒரு ஆல்கைல் குரூப்ஸ் இருக்கு. அப்ப நம்பர் ஆஃப் ஆல்கைல் குரூப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல 1 ஆல்கைல் குரூப்ஸ் இருக்கு. இப்போ இந்த டபுள் பாண்ட் கன்சிடர் பண்ணுவோம். ரைட் சைடுல ஒரு ஹைட்ரஜன் வித் ஒரு ஆல்கைல் குரூப் இருக்கு, லெஃப்ட் சைடுல ஒரு ஹைட்ரஜன் வித் ஒரு ஆல்கைல் குரூப் இருக்கு.
அப்போ இங்கே 2 ஆல்கைல் குரூப் இருக்கு. அப்போ மோர் நம்பர் ஆஃப் சப்ஸ்டியூட்டட் ஆல்கைல் குரூப்ஸ் எதில் இருக்கோ அதுதான் மேஜர் ப்ராடக்ட். அப்போ இந்த ரியாக்ஷனில் திஸ் இஸ் த மேஜர். அப்போ ஒரு எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸில் மோர் தென் 1 பீட்டா பொசிஷன் இருந்ததுன்னா அப்போ ஃபார்ம் ஆகக்கூடிய அல்கீனை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த அல்கீனில் எதில் மோர் சப்ஸ்டியூட்டட் ஆல்கைல் குரூப் இருக்கோ தட் இஸ் த மேஜர் ப்ராடக்ட். அப்போ ஒரு எலிமினேஷன் ரியாக்ஷனில் எங்கே ஆல்கைல் குரூப் அதிகமாக இருக்கோ அதுதான் நம்ம மேஜராக கன்சிடர் பண்ணிக்கிறோம். திஸ் இஸ் கால்ட் as Zaitsev rule. Next, reaction with metal. Third reaction with metal. First one, reaction with Mg, magnesium metal. So magnesium metal நம்ம யூஸ் பண்ணும்போது it form a Grignard reagent. Grignard reagentங்கிற ஒரு காமன் ஃபார்ம் ஆகுது. For example, CH3Br, bromomethane magnesium metal நம்ம ரியாக்ட் பண்றோம் in presence of dry ether. ட்ரை ஈத்தர் மீடியத்தில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய ஆல்கைல் குரூப்புக்கும் புரோமைடுக்கும் இடையில ஒரு பாண்ட் பிரேக் ஆகுது. இன்பிட்வீன்லேருந்து மெட்டல் வந்து அட்டாச் ஆக போகுது. ஸோ இட் ஃபார்ம் லைக் அ CH3MgBr. திஸ் இஸ் கால்ட் அஸ் ஜெனரலி Grignard reagent. இதோட ஸ்பெசிஃபிக் நேம் எடுத்தோம் அப்படின்னா மெத்தில் மெக்னீசியம் புரோமைடு. மெத்தில் மெக்னீசியம் புரோமைடு. It is also called as a organometallic compounds. ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட்ல ஒரு மெட்டல் வந்து கம்பைன் ஆனிச்சுன்னா that is called organometallic compound சொல்லலாம். அப்ப Grignard reagent is nothing but when react with the alkyl halide with magnesium it form Grignard reagent. அப்ப reactions மெட்டல்ல இது one of the reaction. Then last one, Woods reaction. So Woods reactions means alkyl halide like a CH3 CH2Cl chloroethane எடுத்துக்கிறேன். chloroethane react with the sodium in presence of dry ether medium. சோடியம் எடுத்து ஒரு ஆல்கைல் ஹாலைட்ஸோ நம்ம ரியாக்ட் பண்ண வைக்கும்போது நம்ம ஃபார்ம் ஆகிற ரியாக்ஷன் என்ன சொல்றோம்? உட்ஸ் அப்படின்னு சொல்றோம். உட்ஸ் ரியாக்ஷன் சொல்றது. இது ஒரு சயின்டிஸ்டோட நேம் வச்சு வரக்கூடிய ரியாக்ஷன் உட்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு. ஓகேயா? ஸோ அப்போ சோடியமோட ரியாக்ட் பண்ணும்போது எப்பொழுதுமே இது 2 மோல்ஸ் தான் ரியாக்ட் ஆகும். அப்போ நம்ம 1 மோலா கன்சிடர் பண்ணாலும் நம்ம ரியாக்ஷன்ஸ் ரைட் பண்ணும்போது லைக் 2 மோல்ஸாக கன்சிடர் பண்ணிக்கணும். அதே மாதிரி சோடியத்தையும் 2 மோல்ஸாக கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். ஓகேயா? அப்போ ரியாக்ஷன்ஸ் ரைட் பண்ணிப்போம். லைக் CH3 CH2 Cl it react with the 2 moles of sodium. இப்போ இந்த 1 மோலை இன்னொரு தடவை நான் ரிவர்ஸாக எழுதுறேன். நம்மளோட கன்வீனியன்ட்காக நம்ம ரிவர்ஸாக எழுதலாம். லைக் Cl CH2 CH3. இதில் இருக்கக்கூடிய Clலும் இதில் இருக்கக்கூடிய Cl இந்த 2 சோடியத்தோட ரியாக்ட் ஆகுது. அப்போ ஃபார்ம் ஆகிறது லைக் 2 NaCl வெளியில் போயிடும், ரிமூவ் ஆகிடும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஒரு எத்தில் குரூப்பு லைக் CH3 CH2. இதில் இருக்கக்கூடிய ஒரு எத்தில் குரூப்பு ரெண்டும் பாண்ட் ஃபார்மேஷன் ஆகிடுது. அப்போ இதில் நமக்கு ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் N-பியூட்டேன் ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த ரியாக்ஷன்ஸ் பாருங்க. நம்ம ஒரு 2 கார்பன் இருக்கக்கூடிய ஒரு ஆல்கைல் ஹாலைடு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது 4 கார்பன் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரோ கார்பன். அப்போ ஒரு உட்ஸ் ரியாக்ஷன்ல ஆல்கைல் ஹாலைடு ரியாக்ட் வித் சோடியம் இட் ஃபார்ம் ஹைட்ரோ கார்பன் ஃபார்ம் ஆகுது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் உட்ஸ் ரியாக்ஷன் வித் மெட்டல்ங்கிற கிளாசிஃபிகேஷன்ல. ஸோ ஜென்ரலா ஹாலோ அல்கேன்ஸ்ல 3 ரியாக்ஷன்ஸ் இருக்கு. 1 நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன், செகண்ட் எலிமினேஷன் ரியாக்ஷன் அண்ட் தேர்ட் ஒன் ரியாக்ஷன் வித் மெட்டல். ரியாக்ஷன் வித் மெட்டல்ல 2 ரியாக்ஷன் இருக்கு. ஒன்னு Grignard reagent formation, another one Woods reaction. So this is about the chemical properties of the haloalkane. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, தென் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பற்றியான கமெண்ட்ஸை உங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ. Sendermap, you dare to dream, we care to accomplish.